யாரு பணம்? கவர்மெண்ட் அவங்களுக்கு காசு தரல, கவர்மெண்ட் அவங்க சம்பளம் வாங்கல, சம்பளம் வாங்க அவங்க பொது சேவை செய்யறாங்க, பொது சேவையா செய்யறாங்க, சம்பளம் வாங்கி தானே வேலை செய்யறாங்க. எதுக்கு அரிசி திருடுனா? கண் எதிர்த்து அரிசி திருடுறாங்க, உன்ன நானே பொருள் திருட மாட்டாங்க, சம்பளம் வாங்கி தானே வேலை செய்யறாங்க. எதுக்கு ஏமாத்துனா? எதுக்கு நான் ஏமாத்துனா? இதுவே வயசு பையன் நான் படிச்சிருக்கோம்னா நான் கேள்வி கேட்க வச்சுதான் இப்ப எனக்கு இதுவே மத்தவங்க வயசானவங்களா இருந்தா எத்தனை பேர் ஏமாந்து போயிருப்பாங்க, எத்தனை பேர் விட்டு போயிருப்பாங்க. யாருமே தெரியாதெல்லாம் இவங்க பண்ணிக்கிறாங்க. கேள்வி கேட்க ஆளுநர் தான் இவங்க ஏமாத்திக்கிறாங்க. இப்ப கூட கேட்கற கேள்வி நான் பதில் சொல்ல முடியாது பாத்தீங்களா உங்களுக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற பல கிராமங்களில் இருக்க ரேஷன் கடையில் இந்த மாதிரி நடக்குது. 20 கிலோ அரிசி தரேன்னு தந்துட்டு ஒரு மூட்டையில் 18 கிலோ தான் இருக்கும், ஆனால் இதில் 20 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ரேஷன் கடைக்கு ஆரம்பத்தில் வேலைக்கு வரவங்களுக்கு கம்மியான சம்பளம் தான், ஆனால் அதுக்கு வேணும்னா இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்லாம் சில இது இருக்குது. அதுக்கெல்லாம் பணம் கொடுத்து இந்த வேலையில் வந்து உட்கார்றதுக்கான காரணம் சைடில் அரிசி பருப்பு இதெல்லாம் வந்துட்டு திருடி ஏன் ஒரு அமௌண்ட்டு தேத்திடலாம் அப்படிங்கிறது காரணத்துக்காக தான். இந்த வேலைக்கு ஒரு 2 லட்ச ரூபா அப்படின்னு சொன்னாலும் அந்த 2 லட்ச ரூபாய் கொடுத்து அந்த ரேஷன் கடையில் அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்க பல கிராமங்களில் இருக்கிற ரேஷன் கடைகளில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ரேஷன் கடையில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நின்று அந்த ரேஷன் கடையில் அரிசி பருப்பு வாங்குறவங்களாம் ஒன்றும் பெரிய பணக்காரங்களாம் கிடையாது. இந்த அரிசி பருப்பை வச்சு தான் குடும்பம் ஒரு வாரத்துக்கு சாப்பிட்லாமே அப்படின்னு நினைக்கிறவங்க தான். ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்டேருந்து 1 கிலோ திருடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 50 பேர் ரேஷன் கடையில் வாங்குறாங்க, அப்போ 50 கிலோ ஆச்சு. அதை வெளியே விற்றா இவங்களுக்கு எவ்வளோ லாபம்? வயசானவங்க தான் அதிகமாக ரேஷன் கடையில் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அதுவும் வாங்குறவங்க யாரும் பணக்காரங்களும் கிடையாது. அவங்கள இந்த மாதிரி ஏமாற்றி அதில் நீங்கள் ஒரு காசு பார்க்குறீங்களே, இதை விட கேவலமான விஷயம் வேறு எதுவுமே இல்லை.